ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யாத்ராகமம் 34 அதிகாரம் 2 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 34 அதிகாரம் 2 வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இங்கே கர்த்தர் மோசேயை பார்த்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல். காலமே என் சமூகத்தில் வந்து நெல். கர்த்தருடைய விருப்பம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிரசன்னத்தை அணுகி அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும் என்று, அதற்காக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது, ஏனோ தானோ கடமைக்காக செய்ய வேண்டுமே என்பதற்காக அல்ல, ஒரு பிரயாசப்பட்டு ஒரு ஆவலோடு கூட, ஒரு தாகத்தோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆயத்தமாகி தேவனுடைய பர்வதத்திற்கு ஏறி அவருடைய பிரசன்னத்தில் நாம் சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே ஆயத்தமாக வேண்டும். பாருங்க, மோசே காலையிலேயே ஆண்டவர் என்ன சொன்னார்? விடிய காலத்தில் நீ எழுந்து சீனாய் மலைக்கு நீ ஏறி வா. அவர் சீனாய் அடிவாரத்திலேயே மோசையே சந்தித்திருந்திருக்க முடியும், அங்கேயே அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்திருந்திருக்க முடியும். ஆயினும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆயத்தமாகி நீ மலையின் மேல் ஏறி காலையிலேயே என் சமூகத்திற்கு வந்து நீ அங்கே நெல். இது வாசிப்பதற்கு ஒருவேளை இது எளிதான ஒரு காரியத்தை போல இருக்கும். ஓகே, அவர் மேலே சென்று ஜெபம் பண்ணிட்டு வந்தார் போல இருக்கு அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு கடினமான காரியம். காரணம் என்னவென்றால், இந்த சீனாய் மலையில் ஏறுவதென்றால் என்னென்னு எனக்கு நன்றாகவே நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் பல வருஷத்துக்கு முன்பதாக, நான் 26 வயது இருப்பேன் நினைக்கிறேன், அப்பொழுதுதான் முதல் முறை இந்த சீனாய் மலைக்கு அடிவாரத்திற்கு என்னை கொண்டு சென்றார்கள். அப்புறம் இந்த கைடு சொன்னார், நீங்கள் காலமே ஆயத்தமாகி நீங்கள் இந்த சீனாய் மலையில் நீங்கள் ஏற வேண்டும் என்று. நானும் ஒரு குழுவினர், ஏறக்குறைய 20 பேர் இருந்திருப்போம் நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப ஆவலோடு நாங்களும் சீனாய் மலையில் ஏறுகிறோம் என்று அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஆகவே எல்லாம் சேர்ந்து நாங்கள் காலையில் 2 மணிக்கு அந்த பயணத்தை ஆரம்பித்தோம். பாருங்கள், அந்த மலையுடைய அந்த அடிவாரத்துக்குள்ளே வருகிறதுக்குள்ளேயே பாதி பேர் ஐயோ ஓஞ்சி போய் என்னால் முடியலப்பான்னு உட்காந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நடுவழியில் மேலே வந்தோம், இன்னும் நிறைய பேர் அங்கே அப்படி காணாம போயிட்டாங்க. கடைசியில் நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து கிடந்து போய் 5 மணி ஆன பொழுது அந்த சீனாய் மலைக்கு நாங்கள் வந்தோம். இப்போது சூரியன் உதிக்கிற ஒரு நேரம். அப்பா வந்து சேர்ந்தாச்சு. சீனாய் மலையினிலே பாடலாம் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கைடு மெதுவாக தட்டி, தம்பி இன்னும் நீ முடியலை, மோசஸ் பீக்குன்னு ஒன்று இருக்குது, மோசையின் செங்குத்துன்னு ஒன்று இருக்குது, அது 3750 படி, அதில் நீ ஏறணும் அப்படின்னாரு. எனக்கு என்னது அப்படின்னு அதை அப்படி பார்த்தா அப்படியே ஒரு பீக், இது மேலே எப்படி ஏறி போகிறது அப்படின்னு. நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பலையோ, அந்த 1000 படி வரைக்கும் ஏறிட்டேன். கடைசி 750 படி பாருங்கள், செங்குத்தாக இருந்தது, ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது, அதில் ஏற முடியல. என் கால் ரப்பரு மாதிரி ஆயிடுச்சு. தொலைன்னு இங்கே கால் வச்சா கால் இப்படி போகுது, கால் அப்படி வச்சா இப்படி போகுது. எப்படியோ உட்காந்து 4 காலை தான் நடக்காததான் மிச்சம். எப்படியோ கஷ்டப்பட்டு 8 மணிக்கு போய் சேர்ந்தேன். அப்போ எத்தனை மணி நேரம் ஏறியிருக்கேன்? 7 மணி நேரம். எனக்கு என்ன வயசு? 26 வயசு தான். அதுவே என்னால் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போய் சாஷ்டாங்கமாக விழுந்து தான் அந்த வரை சீனாய் மலையில் வந்தீரே அந்த பாட்டெல்லாம் பாட முடிஞ்சது. நீ எழும்பி நிற்க கூட முடியல. எனக்கு பிரியமானவர்களே, நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், மோசே எப்படி நல்ல பராக்கிரமசாலி, நல்ல ஒரு பலவான் பாருங்க. சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சீனாய் மலையில் ஏறின பொழுது அவருக்கு 80 வயதாம். அந்த 80 வயதில் கர்த்தர் சொல்லுகிறார், காலமே ஆயத்தமாகி சீனாய் மலையில் நீ ஏறி மலையின் உச்சியில் அங்கே காலமே என் சமூகத்தில் வந்து நில்லுனாரு.
காலமே என்று சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு 4 மணியாக இருந்திருக்கும். இப்போ 4 மணிலேருந்து 5 மணி விடியறதுக்குள்ளே 1 ஹவரில் அவர் விறுவிறுன்னு ஏறி இருந்திருப்பார். அப்போ நான் யோசித்தேன், அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாருன்னு. எனக்கு பிரியமானவர்களே, ஏன் அவ்விதமாய் மோசேயை பார்த்து நீ என் சமூகத்தில் வந்து அதிகாலமே ஆயத்தமாகி, விடிய காலத்தில் ஆயத்தமாகி, காலமே என்னுடைய சமூகத்தில் வந்து நில் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? முதலாவதாக அவருக்கு இளைப்பாறுதல் அவசியமாக இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ஏன் ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நிற்க வேண்டும் என்றால், அங்கேதான் நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளிடுகிறார். ஆகவே முதல் குறிப்பு, அவருடைய பிரசனத்தில் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. மோசையை பார்த்து கர்த்தர் என்னுடைய சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லும் பொழுது, உண்மையிலேயே மோசே உள்ளம் உடைந்தவனாக, பாரம் உள்ளவனாக, அவன் இளைப்பாறுதல் அற்றவனாக அவன் காணப்பட்டான். ஏனென்றால் 24 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்களை சுமந்து செல்லுகிற ஒரு பெரிய பாரம் அவர் மீது சுமத்தப்பட்டு இருந்தது. ஆகவே அதுவே ஒரு பாரம், அதுவே ஒரு இளைப்பாறுதல் இல்லை. மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த மோசைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அவரை எல்லாம் பக்கத்தில் ஒரு புறங்கூறி அவருக்கு விரோதமாக கலங்கம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டாலே முறுமுறுப்பார்கள். என்ன மோசே, ஏன் எங்களை அழைத்து கொண்டு வந்தாய்? எகிப்திலே நாங்கள் இருந்திருப்போமே. என்ன, எகிப்தில் கல்லறை இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்திரத்துக்கு எங்களை கொண்டு வந்தாய்? எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு அது இல்லை, எங்களுக்கு நான் வெஜிடேரியன் டயட் இல்லை, வெங்காயம் இல்லை, கோமட்டிக்காய் இல்லை, ஏதாவது ஒரு குறை சொல்லி இப்படியே வேதனைப்படுத்தி கொண்டே அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் பாருங்க, தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஒரு அளவில்லாத அன்பை அவர் வைத்திருந்தார். எகிப்து தேசத்திலிருந்து அந்த சீனாய் மலையின் அடிவாரம் வரைக்கும் பாருங்க, எத்தனையோ அற்புதம், பிரமிக்கத்தக்கதான, வியக்கத்தக்கதான எத்தனையோ அற்புதங்களை அவர்களுக்காக கர்த்தர் செய்தார். இதுவரைக்கும் எந்த ஜாதி, எந்த தேசத்தாருக்கும் செய்யாத, அறியப்படாத அற்புதங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்தார். காரணம் என்னவென்றால், அவர்களை விசேஷித்த விதத்தில் கர்த்தர் அன்பு கூர்ந்தார், விசேஷித்த தயவை அவர்களுக்கு பாராட்டினார். ஆகவே எகிப்து தேசத்தில் அவர் செய்த அற்புதங்களுக்கு கணக்கே இல்லை. இத்தனையோ அற்புதங்களை அவர் செய்தார். பலத்த புயத்தினாலும் ஓங்கிய கரத்தினாலும் அவர்களை விடுவித்து அதுவரைக்கும் அவரை அழைத்து கொண்டு அவர்களை வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆட்டிடியூட், அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், கர்த்தர் எவ்வளவோ பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை செய்திருந்தாலும் அதை அவர்கள் ஒரு பெரிய பொருட்டாய் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதை அலட்சியப்படுத்தினார்கள். அந்த இவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் எங்கள் மீது இவ்வளவு தயவு பாராட்டி நமக்காக இவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறாரு, 10 வாதைகளை கொண்டு வந்தாரு, பெரிய வல்லரசு ஆகிய இந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தாரு, இந்த சிவந்த சமுத்திரத்தை நமக்காக பிளந்தாரே, இவ்வளவு அதிசயங்களை நமக்கு செய்தாரே என்று அதை நினைத்து அவர்கள் துதிக்கவில்லை. மாறாக அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் சீக்கிரமாய் அவர்கள் மறந்து போனார்களாம். சங்கீதம் 106 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். ஆனாலும் சீக்கிரமாய் இந்த அதிசயங்களை எல்லாம் மறந்து போனார்கள். அது எப்படி மறந்துருப்பாங்க எனக்கு புரியலை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சின்ன அற்புதத்தை செய்தாலே அதை 10 தடவை 10 பேர்கிட்ட நம்ம சொல்லாமல் இருக்கவே மாட்டோம். சில நேரத்தில் உடஞ்ச ரெக்கார்டு போல் சொன்னதையே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு அற்புதத்தை செய்தார், அதிசயங்களை காண பண்ணினார், சீக்கிரமாய் அவைகளை எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். இந்த மோசே சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு சீனாய் மலைக்கு ஏறி போயிருக்கிறார். அதுக்குள்ள அவசரப்பட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம், ஒரு பொன் கண்ணுக்குட்டியை தங்களுக்கென்று உருவாக்கி கொண்டார்கள். என்ன செய்தார்களாம், ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அந்த பொன் கண்ணுக்குட்டியாகிய அந்த விக்கிரகத்துக்கு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் யாத்ரா 32 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறது போல அவர்கள் சொன்னார்கள், இந்த விக்கிரகம்தான் நம்மை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து நம்மை வெளியே கொண்டு வந்தது, இதுதான் நம்முடைய தெய்வம் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறதை விட்டுவிட்டு ஒரு விக்கிரகத்துக்கு போய் அவர்கள் மகிமையையும் ஆராதனையையும் செலுத்தினார்கள். அதுக்கு முன்பதாக மண்டிட்டார்கள். அதை சுற்றி சுற்றி ஓடி ஒரே நடனமாடி இல்லாத அருவருப்புகளை
அவர்கள் செய்தார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அவங்களுடைய கிரியையினாலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த மகிமையை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இதை பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவங்க செய்கிற எல்லா அருவருப்பையும், அவங்க செய்கிற எல்லா அட்டூழியத்தையும் ஆண்டவர் பார்த்து ஒரு பக்கம் மனஸ்தாபப்பட்டார், அடுத்த பக்கம் அவருடைய உக்கிரக கோபம் அவருக்குள்ளே மூண்டது என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய கோபாக்கினி இந்த ஜனங்கள் மீது விழுகிற ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மோசே தன் இருதயத்தில் அவன் கலங்கினான். கர்த்தருடைய கோபாக்கினி இறங்கி வருமே ஆனால் இந்த அவ்வளவு ஜனத்தையும் ஒரே மனுஷனை சங்கரித்து போடுகிறது போல இந்த 24 லட்சம் ஜனங்களும் அவர்கள் ஒரு வினாடியில் அவர்கள் அழிந்து போவார்களே என்று அவன் பயந்தான். அவன் திகைத்த ஆரம்பித்தான், அவன் கலங்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நீர் மனம் இறங்க வேண்டும், ஆண்டவரே நீர் இந்த உம்முடைய கோபத்தை நீர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தனக்குள்ள கலங்க தொடங்கினார். ஒரு இளைப்பாறுதல் இல்லை, ஒரு கலக்கம், ஒரு பயம், அடுத்தது என்ன சம்பவிக்குமோ என்று மோசே தன்னுடைய இருதயத்தில் அவன் கலங்கி கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவன் விழுந்து கடந்து அவன் ஜெபிக்க தொடங்கினான். கர்த்தரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனத்திற்காக மனம் இறங்குங்க ஆண்டவரே என்று. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், இந்த ஜனங்கள் தங்களையே கெடுத்து கொண்டார்கள், ஆகவே என்னுடைய கோபம் இவர்கள் மீது வரும்படி விட்டுக்கொடு, இவர்களை நான் அழிக்கட்டும். ஆனால் மோசே, உன்னை கொண்டு வேறு ஒரு ஜாதியை நான் உண்டாக்குவேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியை நான் மாற்றுவேன், உன்னை நான் பழுகி பெருக நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் மோசே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு முன்பதாக இந்த ஜனங்களுக்காக அவன் மன்றாடி அவன் ஜெபித்தான். பழைய ஏற்பாட்டில் மோசே இயேசுவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். எப்படி இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறாரோ, எப்படி ஒரு பெரிய பிரதான ஆசாரியனாய் நமக்காக விண்ணப்பத்தை ஜெபத்தை ஏறெடுக்கிறாரோ, அதே போல இந்த மோசே அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஜனத்துக்காக அவன் மன்றாடி கதறி அவன் ஜெபித்தான். உள்ளம் உடைந்தவனாக, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தயவு செய்து மனம் இறங்குங்கப்பா, தயவு செய்து உங்களுடைய பாவத்தை நீர் மன்னிக்க மாட்டீரோ, அவருடைய அக்கிரமங்கள் பெரியது தான், அவங்க பாதகமெல்லாம் பெரியது தான், அவங்க செய்த குற்றம்லாம் பெரிய குற்றங்களெல்லாம் செய்திருக்கிறார்கள், ஆயின் ஆண்டவரே இவர்களுக்கு நீர் மனம் இறங்க வேண்டும் என்று மன்றாடி அவன் ஜெபித்தான். மாத்திரமல்ல, ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? கர்த்தாவே இந்த ஜனங்களை மன்னித்தால் மன்னித்து விடும், ஒருவேளை இவர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லுவீர் என்றால், ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை கூட நீங்கள் கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர்களுக்காக விண்ணப்பித்து கண்ணீரோடு கூட புலம்பி ஜெபித்தான். கர்த்தாவே இறங்கும் ஐயா, இவர்களை மன்னிக்க மாட்டீரோ. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா அப்படி ஜெபித்தார்? மோசேக்கு நல்ல தெரியும் கர்த்தருடைய சுவாபம் எப்படிப்பட்ட சுவாபம் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரு பக்கம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் கோபம் எழும்பும் பொழுது அது பயங்கரமான ஒரு கோபம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் அன்பில் பெரியவர், மனதுருகத்தில் பெரியவர், மன்னிப்பத்தில் தீவிரிக்கிறவர் பெரியவர் என்பதை அவன் அறிந்திருந்ததுனால தான் கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பித்து இந்த ஜனங்களுக்காக மன்றாடுவேன் என்றால் நிச்சயமாய் மன்னிப்பார் என்பதை அறிந்துதான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் கதறி அழுது ஜெபித்தான். ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நீர் மனம் இறங்க மாட்டீரோ என்று. அப்பொழுதுதான் கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், இப்படி இளைப்பாறுதல் இல்லாமல் அழுது கலங்கி கதறி அழுகிற மோசேயை பார்த்து, நீ ஆயத்தமாகி நீ சீனாய் மலையில் ஏறி என்னுடைய சமூகத்தில் நீ வந்து நெல் என்று. அங்கே போய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவர் நிற்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டு இந்த ஜனங்கள் மீது வரவேண்டி இருக்கிற இந்த கோபாக்கினை நான் மாற்றி நான் மனம் இறங்குவேன், இவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று. அதுக்கு பிறகுதான் மோசேக்கு ஒரு நிம்மதி. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் காயப்பட்டதுனால, அவர் துக்கப்பட்டதுனால சொன்னார், இனி இந்த ஜனங்களுக்கு முன்பதாக என்னுடைய பிரசனம் இனி செல்வது இல்லை. இதுவரைக்கும் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நான் சென்றேன், ஆனால் இவர்கள் என்னை மிகவும் காயப்படுத்தினதுனால, துக்கப்படுத்தினதுனால இனி நான் இவர்களுக்கு முன்பதாக செல்ல போவதே இல்லை மோசே என்று. ஆனால் மோசே விட்டு விட்டாரா? இல்லை.
இன்னும் ஆண்டவரை பிடித்து கொண்டார். ஆண்டவரே அப்படி சொல்லாதீங்க ஆண்டவரே, நாங்கள் எதினாலே நாங்கள் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வர்றதுனால தான் ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவே ஆண்டவரே நீர் நிச்சயமாய் வரணும், நீர் இங்கே பிரச்சனை எங்களுக்கு முன்பதாக நிச்சயமாய் செல்லணும், நீர் வந்தே ஆக வேண்டும் என்று கர்த்தரை வற்புறுத்தி நீர் மனம் இறங்கணும். முற்போல நீர் எப்படி முந்தியெல்லாம் நீர் வந்தீரோ அதே போல நீர் வர வேண்டும். உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பதாக செல்லாவிட்டால் இவ்விடத்திலிருந்து எங்களை கொண்டு செல்லாதிரும் என்று மன்றாடி ஜெபித்தான். கர்த்தர் பாருங்க, அவருடைய அழகான குணாதிசயமே மனதுருக்கத்தின் தேவன். அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய பிரசன்னத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னத்தில் போய் இருக்கிற இருதயத்தில் இருக்கிறலாம் ஊற்றி விடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் மனம் இறங்குகிற தேவன். அல்லேலூயா. மோசையை பார்த்து சொன்னார், மோசையே நீ கவலைப்படாதே. யாத்ராங் 34:14 அவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். மோசே நீ ரொம்ப கலங்குகிறாய், ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ ஆண்டவரே, இந்த தீமை வந்துடக்கூடாதப்பா, இந்த சாபம் வந்துடக்கூடாது ஆண்டவர், இந்த அழிவு வந்துடக்கூடாது ஆண்டவரே, இந்த பெரிய நஷ்டம் வந்துடக்கூடாதப்பா, இந்த ஜனங்க செய்த பாவத்தெல்லாம் மன்னிக்க மாட்டீரோ, ரொம்ப கலங்கி என்னுடைய பாதத்தில் நீ கதறினாய். ஆகவே கர்த்தர் சொன்னார், கலங்காதே, என்னுடைய பிரசனம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு மோசையை போல நீங்களும் உள்ளத்தில் உடைந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம், இல்லத்தில் நொந்து போனவர்களாக இருக்கலாம், கண்ணீர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம், எத்தனையோ பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் மன்றாடி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் சொல்ல இருதயத்தில் அவ்வளவு கவலைகள், என் மனதில் கொஞ்சம் கூட எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, சரீரத்திலும் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, இரவும் பகலும் நான் கலங்குகிறேன். There is a turmoil in my heart. All the time I am troubled in my heart என்று நீங்கள் சொல்லலாம். என்னுடைய மனதில் அவ்வளோ வேதனை, பெரிய மென்டல் டார்ச்சராக இருக்குது, எந்த இடத்துல எனக்கு நிம்மதியே இல்லை என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கை நேரிட்ட எல்லாம் பிரச்சனையை நினைத்து நான் சொல்லி முடியாத வேதனையின் பாதையில் நான் போய்கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, அங்கலாய்ப்போடுக்குள்ளே நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தர ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இளைப்பாறுதலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆயத்தமாகி, விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி உன்னுடைய பாரத்தை, உன்னுடைய துயரத்தை, உன்னுடைய தோல்வியை, உன்னுடைய ஏமாற்றத்தை, உன்னுடைய தீராத அந்த பிரச்சனையை, அதை நீ என்னுடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து அதை என்னிடத்துல கொடுத்து விடு. இயேசு சொன்னார் அல்லவா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. அவரிடத்துல நம்ம அதை கொண்டு செல்ல வேண்டும். சில நேரத்தில் நாமே சுமந்து கொண்டு நாமே அதை நினைத்து 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 கவலைப்படுகிறதினாலே சுகவீனப்பட்டு போகிறோம், மனநிலையை நம்ம இழந்து போகிறோம், டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளப்படுகிறோம். இன்னும் ஒரு சிலர் எங்கேயாவது நான் போய் ஓடி போனால் தான் இந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் ஓடி போயிடணும் நான் இருக்கிறேன். சில பேர் என்ன சொல்கிற, கொஞ்சம் நிம்மதிக்காக தான் அந்த வைன் ஷாப் நான் போகிறேன், கொஞ்சம் குடிச்சேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய வந்து அந்த லாஸ் எல்லாம் கொஞ்சம் மறந்து நான் கொஞ்சம் இளைப்பாறுதல் அடைவேன். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷனுக்கு போகிறார்கள், வேறு தேவையில்லாத காரியங்களுக்கு பின்பதாக செல்லுகிறார்கள். ஆனால் எதுவுமே பாருங்கள், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடையாது, ஒரு இளைப்பாறுதல் நிரந்தரமாக கிடைக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மோசே விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி நீ சீனாய் மலையில் ஏறி வந்து என்னுடைய பிரசனத்தில் நீ சமூகத்தில் நீ காத்திரு, என்னுடைய பிரசனம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அல்லவா, சங்கீதம் 55:22 உங்களுடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மீது நீங்கள் வைத்து விடுங்கள், உங்களுடைய பாரங்கள் பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் அவர் மீது வைத்து விடுங்கள், நீதிமானை அவர் ஒரு நாளும் தள்ளாட அவர் விட போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீ தள்ளாட மாட்டீங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், bring it to my presence, என்னுடைய பிரசன்னத்திற்கு அதை கொண்டு வா. ஆகவே இன்றைக்கு காலையில் ஒரே ஒரு காரியத்தை நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே உம்முடைய பிரசனம் எனக்கு வேண்டும், ஆண்டவரே உம்முடைய பிரசனம் எனக்கு முன்பதாக செல்லணும். என்ன ஆண்டவர் குறைகள் இருந்தாலும், என்ன அலங்கோலங்கள் என் குடும்பத்தில் இருந்தாலும், என்ன தவறான காரியங்கள் நடந்திருந்தாலும் மன்னியும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே என்றோடைய பிரசனத்தில் நீங்கள் கதறும் பொழுது, ஆண்டவரே என் பாரத்தை நான் தாங்க முடியலப்பா, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, அதை உம்மீது நான் சுமத்து விடுகிறேன், அதை உண்மையில நான் போட்டு விடுகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், என்னுடைய பிரசனத்தை நீ நாடினபடினால நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல் ஒன்று உண்டு,
அது சொல்லுகிறது தேவனுடைய பிரசனம், அந்த பிரசனம் எனக்கு போதும் என்று நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசனம் போதுமையா, இப்போதும் போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் 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 தெய்வ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம். பிரசன்னம் தெய்வ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஹல்லேலூயா. இன்னைக்கு மோசேயை போல எத்தனையோ பாரத்தோடு இருதயத்தில் கலங்கி என்ன ஆக போகுன்னு தெரியல ஆண்டவரேன்னு கலங்கி நிற்கிறீர்களோ, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரச்சனை எனக்கு போதும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு புகலிடம் உண்டு. ஒரு இடத்துல போய் அந்த பிரச்சனத்தை, ஆண்டவருடைய பிரச்சனத்துக்கு சென்று ஒரு இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் நீங்கள் வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், என்னுடைய பிரச்சனை உனக்கு முன்பதாக போகும். ஹல்லேலூயா. எல்லா கோணலானவைகளையும் நான் சிவையாய் மாற்றுவேன். உன்னுடைய பாதையை நான் ராஜா பாதையாய் மாற்றி தருவேன். தடைகளை நான் தகர்த்து போடுவேன். வர இருக்கிற தீங்கை நான் மாற்றுவேன். நான் தீமையை நன்மையாய் நான் உனக்கு மாற பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் நாம் செல்லும் பொழுது முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவதாக அவருடைய பிரசன்னத்தில் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம்? மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சங்கீதம் 16 அதிகாரம் 11 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா.
தாவீது இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். உம்முடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம், அங்கதான் எனக்கு ஆனந்தம், அங்கதான் எனக்கு மகிழ்ச்சி என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில அவர் எத்தனையோ துயரம், எத்தனையோ வேதனை, எத்தனையோ நெருக்கத்தின் பாதையில இந்த தாவீது சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் காரணமே இல்லாமல் பலர் அவரை பகைப்பது உண்டு, அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தேடினவர்கள் உண்டு, துரோகம் செய்தவர்கள் உண்டு, கூடவே இருந்து குழி பறிக்கிறவர்கள் உண்டு. ஆகவே உள்ளம் உடைந்து போய், எனக்கு உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியே இல்லை ஆண்டவரே, எப்பொழுதுமே நான் துயரத்தில் இருக்கிறேன் என்று சங்கீதம் 6:6 நாம் வாசிக்கிறோம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே, என் கவலையெல்லாம் நினைச்சு பெருமூச்சு விடுகிறேன், என் கண்ணீராலே படுக்கையை மிகவும் ஈரமாக்கி கட்டிலேயே நான் நினைக்கிறேன். நாம் சில நேரத்தில் நம்ம வேதனையை எங்கே சொல்றதுன்னு தெரியாம நாம் தனிமையில் நம்ம அழுது கொண்டு இருக்கலாம். உங்களுடைய தலகாணியை நீங்கள் நினைத்திருக்கலாம், கண்ணீராலே நீங்கள் நினைத்திருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு பெற்றோருக்கு நீங்கள் சொல்லாமல் அழுது கொண்டு இருக்கலாம், அல்லது கணவருக்கு தெரியாமல் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் தனிமையில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். தாவீதும் அவ்வளவு துயரத்தின் பாதையில் அவர் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 42:3 அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று. ஆகவே ஒரு காரியத்தை அவர் செய்தார். ஆண்டவரே, என் வேதனை, என் துயரத்தை இனி என்னால் பொறுக்க முடியாது அப்பா, உம்முடைய பிரசனத்திற்கு நான் என் துயரத்தை எல்லாம் நான் வைத்து விடட்டும். ஆகவே தான் சங்கீதம் 56:8 அவர் சொல்லுகிறார், என் அலைச்சலையெல்லாம் தேவரீர் நீர் எண்ணி இருக்கிறீர். எவ்வளவு அலைந்து கொண்டு இருக்கிறேன் அப்பா, எங்கெங்கெல்லாம் நான் ஓட வேண்டியதாக இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் நான் இளைப்பாறுதலுக்காக செல்ல வேண்டியதாக இருக்கிற, பாதுகாவலுக்காக செல்ல வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தாவே, என்னுடைய அலைச்சலையெல்லாம் நீர் எண்ணி இருக்கிறீர். ஒருவேளை நீங்களும் அதே வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம். ஆண்டவரே, என்னுடைய அலைச்சலையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒரு நல்ல வீடு இல்லாமல் எவ்வளவு அலைகிறேன் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல வேலை கிடைக்காம நான் எவ்வளவு அதுக்கு பிரயாசப்பட்டு நான் அலைந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர். இன்னும் என்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகலை, இன்னும் நான் அலைந்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய அலைச்சலை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். மாத்திரமல்ல, தாவீது இன்னொரு காரியத்தை சொன்னார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் துயரப்பட்டு சொல்லுகிறார், நான் எவ்வளவோ கண்ணீர் வடித்திருக்கிறேன்ப்பா, அதையெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணுங்க, ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு என்னுடைய எல்லா கண்ணீரும் அதில் கலெக்ட் பண்ணி, ஆண்டவர் அதுக்கு நீங்கள் கணக்கு வைங்க ஆண்டவரே, நான் வடித்த கண்ணீருக்கு தக்கதாக நீர் எனக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று. எனக்கு பிரியமானவர்களை, பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், கர்த்தருடைய பாதத்தில் நினைக்கிற கண்ணீர், என்னுடைய விண்ணப்பம், என் ஜபம்லாம் தண்டமாக வீணாக போதாக்கும். அவர் எங்கே அதுக்கெல்லாம் கணக்கு வைக்கிறார்? அதெல்லாம் அவர் சட்டையே பண்ண போவது இல்லை. அவருக்கு எவ்வளவோ காரியங்கள் உண்டு, நானும் பெரிய ஆள் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். இல்லை பிரியமானவர்கள், ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் கணக்கு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. He has numbered each and every one of your tears. ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் கணக்கு வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறாராம். அது எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாராம். நீங்கள் நினைக்கிறது போல உங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் ஒரு பெரிய பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கோம், வந்த உடனே எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுறாராக்கும். எவ்வளோ ஜபிக்கிற ஒன்றுமே நடக்க மாட்டேனுது, ஒன்றுமே ஆண்டவர் ஜபத்தையே கேட்கலையே, ஒரு வித்தியாசத்தையும் நான் பார்க்கலையே. ஜபம் பரலோகத்தை எட்டி வந்த உடனே தூக்கி இருக்கு, எனக்கு ஸ்பெஷலாக குப்பை தொட்டி வச்சிருக்காரு போல இருக்கு, அதில் போட்டுருவார் போல இருக்கு என் ஜபத்தை அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் கணக்கு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக அவர் ஆனந்த களிப்பை அவர் கட்டளிடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் துயரத்தின் பாதையில் நீங்கள் போகலாம், நெருக்கத்தின் பாதையில் போகலாம். தாவீதை போல நீங்கள் சொல்ல, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வேதனையில் இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன், என்னை காயப்படுத்துகிறவர்கள் உண்டு, என்னை குத்தி குத்தி பேசுகிறவர்கள் உண்டு, எல்லா இடத்திலும் நான் நெருக்கப்படுகிறேனே, எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ? எனக்கு பிரியமானவர்களே, அந்த துயரத்தெல்லாம் கர்த்தரிடத்துல கொண்டு செல்லுங்க. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 61:2 அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை. சங்கீதம் 61:2 என் இருதயம் தோய்ந்து போய், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான
கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். சொல்லுங்க, என்னை எட்டாத உயரமான கண்மலையில கொண்டு போய் என்னை கொண்டு போய் விடும். அது என்ன சொல்லுகிற, நம்முடைய பிரசன்னத்தில் என்ன கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு எட்டாத அந்த இடத்துல, அந்த கண்மலையாகிய அந்த கிறிஸ்து அந்த பிரசன்னத்தில் என்ன கொண்டு போய் விடும். அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு சந்தோஷத்தை அவர் கட்டளிடுகிறார். ஹல்லேலூயா. ஆனந்தத்தை அவர் கட்டளிடுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரும் பொழுது ஒரு பலன் நமக்குள்ளே வருகிறது. கர்த்தர் இந்த காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார், ஒரு தீர்வை எனக்கு கட்டளிடுவார் என்று நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகுகிறது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அந்த அவருடைய சமூகத்தில் எனக்கு எப்பொழுதுமே ஆனந்தம் உண்டு. ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆனந்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய பிரசனத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களுடைய வேதனை துயரத்தை அவருடைய பிரசனத்துக்கு நீங்கள் கொண்டு வரும் பொழுது, அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு காலமே நீங்கள் எழுந்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஆண்டவரே நான் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் கொண்டு வரும் பொழுது அவருடைய சந்தோஷத்தினாலே உங்களை அவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? 3 விதமான சந்தோஷத்தை அவர் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார். முதல் சந்தோஷம் இரட்சணியத்தின் சந்தோஷம். சங்கீதம் 51:12 விதமாய் சொல்லுகிறது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். பாருங்க, கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை நமக்குள்ளே அவர் செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் சொல்லுகிறீர்களே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீர்கள் என்றால், 1 பேதுரு 1:8 அந்த சந்தோஷத்தை விவரிக்கிறது. வாசிக்க கேட்போம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நாம் தரிசியாமல் இருந்தாலும் அவர் மீது விசுவாசம் வைத்து, அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்து, நம்ம ஒருவரும் இயேசுவை நான் முகமுகமாய் நான் அவரை அப்படியே சரீர பிரகாரமாய் நான் கண்டேன் என்று நாம் யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை பாக்கியம் பெற்றவர்கள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மையான ஒரு பெரிய அனுபவம் ஒருவேளை நமக்கு இராமல் இருக்கலாம். ஆயினும் நம்ம என்ன செய்கிறோம், அவரை காணாமல் இருந்தோம், இயேசுவை நாம் கண்டதில்லை, ஆனாலும் அவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை தரிசித்ததில்லை, ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோமோ அவரிடத்தில் விசுவாசம் நாம் வைத்தோம், அவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம், சொல்லி முடியாத மகிமையினாலே நிறைந்த சந்தோஷத்தினாலே களி கூறும்படி அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், மகிமையினாலே நிறைந்த ஒரு சந்தோஷத்தினாலே நம்ம களி கூறும்படி அவர் செய்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை நான் நினைவு கூறுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில் எங்கள் தாயாரோடு பின்பதாக நான் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது இந்த ஆராதனை முடிந்த உடனே அந்த பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், யார் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ முன்பதாக வரலாம் என்று. அப்போ பாருங்கள், நான் சின்ன பையன் தான், 13 வயது இருக்கும். முன்பதாக அது ஒரு ஆர்வத்தில் முன்பதாக ஓடினேன், கர்த்தருக்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு வீடு திரும்பினேன் பாருங்கள், அந்த மத்தியான நேரத்தில் இருந்து எனக்கு இணை புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எனக்குள்ள பொங்கி 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 வருகிறத உணர்ந்தேன். ஒரு அன்பு என்னை நிரப்புகிறத, ஒரு மகிமை என்னை நிரப்புகிறதை நான் உணர முடிந்தது. ஆண்டவர் மேலே ஒரு அளவில்லாத ஒரு அன்பு, அந்த கண்களிலிருந்து தாரதாரையாய் தண்ணீர். வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே இயேசு உண்மையிலேயே எனக்கு முன்பதாக நிற்கிறது போன்ற ஒரு உணர்வு, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. எனக்கு பிரியமான இதுதான் த ஜாய் ஆஃப் சால்வேஷன். ஹல்லேலூயா. ஆகவே தான் பாடுகிறோம், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அவருடைய பிரசன்னத்துக்கு செல்லும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்க, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை அவர் கட்டளையிடுகிறார். ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்கேயோ அவர் என்ன பண்ணிட்டாரு,
இழந்துட்டாரு. ரட்சிப்பின் சந்தோஷத்தை ருசி பார்த்தவர், அதனுடைய மகிமையினாலே சொல்லி முடியாத மகிமையினாலே நிறைந்த சந்தோஷத்தினால களி கூர்ந்த இந்த மனிதர் இந்த சந்தோஷத்தை எங்கேயோ இழந்து விட்டார். எனக்கு பிரியமானவர்களே, பல விசுவாசிகளும் சில நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய ஆரம்ப நாட்களில் ஆண்டவருக்கு இயேசு இருதயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்த போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நம்ம களி கூர்ந்திருந்திருக்கலாம். சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது, குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, சில கீழ்ப்படியாமை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம், ஜெப குறைவு வரும், ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, அந்த நேச அக்கினி அது அவிந்து போக வேதத்தில் ஒரு நாட்டம் இல்லை, ஜெபம் இல்லை, வாரம் முழுவதும் ஜெபிச்சிருந்திருக்க மாட்டோம். பாருங்கள், ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அன்பு இறங்க உலகத்தோடு ஒரு சமரசமாகிற ஒரு வாழ்க்கை. மற்ற உலக என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆண்டோட பிரசனத்தில் மகிழ்கிறத விட என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு விசுவாசி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இழந்து போகிறான். அதே போல தான் தாவீதும் தன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனதுக்கு காரணம் அவனுடைய அக்கிரமங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் சங்கீதம் 38:4 அவர் சொல்லுகிறார், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாறை சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என்னுடைய அக்கிரமங்கள் பெருகிற்று, அதுக்கு கணக்கே இல்லை, நிறைய தப்பு, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி என் தலைக்கு மேலே ஒரு பெரிய பாரமாயிற்று. அதை நான் அழுத்தி கொண்டு இருக்கிறது, நான் ஜெபிக்க முடியலை, என்னால் வேதத்தை வாசிக்க முடியல, ஒரு பெரிய சோதனை, ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம், கவலைப்படுறேன், சுற்றி வருகிறேன், அதே காரியத்தை திரும்ப யோசிக்கிறேன், ஆனால் உட்கார்ந்து ஜெபிக்க முடியலை, உட்கார்ந்து அவனுடைய பாதத்தில் காத்து இருக்க முடியல. இது ஒரு பெரிய விசுவாச போராட்டம், எனக்கு நல்லா தெரியும். ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். ஒரு பெரிய பயம் என்னுடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது. ஒரு கவலை என்னை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியலை, உட்கார்ந்து ஜெபிக்க முடியலை. ஏனென்ற ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு பார சுமையை போல என்னுடைய பாவங்கள் எல்லாம் அழுத்தி கொண்டே இருக்கிறது. யாராவது எனக்கு ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது என்னை தூக்கி விட மாட்டாங்களா? யாராவது இந்த போராட்டத்தை என்னை விடுவிக்க மாட்டாங்களா? அப்படிதான் எண்ணுகிறது ஒழிய எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கலங்கி கொண்டே இருக்கலாம். ஆனால் தாவீது என்ன செய்தாராம்? ஒரே ஒரு காரியத்தை செய்தார். நான் ஆண்டோடைய பிரசனத்தை என் பாரத்தெல்லாம் கொண்டு போய் என்னை அழுத்துகிற காரியம், குற்ற மனசாட்சி என் இருதயத்தை வாதித்து கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டோடைய பாதத்தில் நான் கொண்டு போகிறேன் என்று அவருடைய பிரசனத்திற்கு அவர் சென்றார். பாவங்களை எல்லாரும் கேட்டார், ஆண்டவரே நான் மன்னிங்க, ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்ற பிரசனத்தில் அவர் கதறின பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? மீண்டுமாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவருக்குள்ளே அவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா! சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம் அவரை நிரப்பிற்று. ஆம் பிரியமானவர் களி கூற தொடங்கினார். அப்பொழுதே அவரை பாரப்படுத்தி கொண்டு இருக்கிற, அவரை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற, அவரை கண்ணீரை, அவருடைய வாழ்க்கையில துயரத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டார். இன்றைக்கு ஒருவேளை ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போய் ஏதோ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏதோ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, மோசே இடத்துல கர்த்தர் அதே காரியத்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ காலமே ஆயத்தமாகி, விடிய காலத்தில் ஆயத்தமாகி, நீ என் பிரசன்னத்தில், என் சமூகத்தில் வந்து நில் என்று. ஹல்லேலூயா! நின்று பாருங்க, பிரயாசப்பட்டு பாருங்க, ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா! ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுக்க போகிறார். நீங்கள் களி கூற போகிறீர்கள். நீங்க ஹல்லேலூயா பாடி அலையெல்லாம் நீங்க தாண்ட போகிறீர்கள். ஹல்லேலூயா! இரண்டாவதாக இன்னொரு ஒரு சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கிறாராம். அது பரிசுத்தாவினாலே நிறைந்த ஒரு சந்தோஷம். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குளிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்தாவினாலே உண்டாகும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா! பரிசுத்தாவினால் உண்டாகுகிற சந்தோஷம் இந்த உலகத்துக்கேற்ற ஒரு சந்தோஷம் அல்ல. இந்த உலக பிரகாரமான சந்தோஷம் எப்படின்னா, ஏதாவது ஒரு நபர் நிமித்தம், ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம், நமக்கு பிரியமான ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த சந்தோஷம் நம்ம சந்தோஷப்படுகிறோம். சில காரியங்கள் நம்ம சந்தோஷப்படுத்துகிறது. ஒருவேளை அந்த நம்மை சந்தோஷப்படுத்துகிற காரியம் மாத்திரம் நம்மை விட்டு எடுபட்டு போனால் அப்படியே துயரத்தில் ஆழ்ந்து விடுவோம். ஐயோ நான் சந்தோஷமாகவே இல்லையே, ஐயோ நான் இதை இழந்து போனேனே என்று. ஆனால் இந்த பரிசுத்தாவினால் உண்டாகுகிற சந்தோஷம் ஒரு வினோதமான ஒரு சந்தோஷம். என்னென்னா, எண்ணத்தை இழந்திருந்தாலும், எப்படிப்பட்ட துயரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும்,
அவற்றின் மத்தியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கும். நமக்கே புரியாது ஏன் நான் சந்தோஷம், ஆக்சுவலாக நான் அழணும், இந்த பட்ட சூழ்நிலையில் நான் கதறணும், இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயோன்னு நான் சொல்லணும், ஆனாலும் நான் அறியாமல் ஒரு சந்தோஷம் இருதயத்தை நிரப்புகிறதே என்று நமக்கு புரியாத ஒரு சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் வரும்போது என்ன நடக்கிறது என்றால், நமக்குள்ள ஒரு தெய்வ பலன், டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போக மாட்டோம், ஐயோ என்ன செய்வது என்று பதற மாட்டோம், கலங்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர்னால ஒரு சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கும். கர்த்தர் சொல்வார், எப்பா அந்த காரியத்தை நான் பார்த்து கொள்வேன், நீ கவலைப்படாத. அந்த அந்த சந்தோஷம் அதுக்கு தான் அது அறிகுறி. அல்லேலூயா. இந்த சந்தோஷம் உள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும், God has taken control of the situation. அல்லேலூயா. பால் பர்னபாவுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 42 53 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் அந்தியோக்கியா என்ற பட்டணத்தில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்போது அந்த புறஜாதிகள் மத்தியில் தான் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் இந்த சில அவிசுவாசியாத சில யூதர்கள் என்ன செய்தார்களாம், இந்த பால் பர்னபாவுக்கு விரோதமாக அவர்கள் எழுந்து அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விடாதபடிக்கு எல்லா விதமான தடைகளையும் கொண்டு வந்தார்கள். மாத்திரமல்ல, ஒரு கலவர கும்பலை அவர்களுக்கு விரோதமாக ஏவி விட்டார்கள், தூண்டி விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் பவுலும் பர்னபாவும் மிகவும் நிந்திக்கப்பட்டு அந்த இடத்தை விட்டே துரத்தி விடப்படுகிற ஒரு சூழ்நிலை. உண்மையிலே சொல்ல போனேன்னா, பாலும் பர்னபாவும் ரொம்ப நொந்து போய் டிஜெக்ட் ஆகி இருதயத்தில் ரொம்ப துவழ்ந்து போய், இனிமே ஏன் தான் அந்த ஊழியத்தை செய்யணுமோ, விட்டுருவோம், வேண்டாம் அப்படின்னு முறுமுறுத்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவர்கள் என்ன செய்தார்களாம், பாலும் பர்னபாவும் அவ்வளவா நெருக்கப்படும் போது ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு அவர்கள் சென்றார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரே நாங்கள் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிறோம், பெரிய எதிர்ப்பை நாங்கள் சந்திக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் நெருக்கம், பெரிய பிரச்சனை, பெரிய எதிர்ப்பு, அவங்க அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க, துரத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இருதயத்தில் என்னன்னா, பரிசுத்த ஆவியினாலே உண்டாகுகிற சந்தோஷத்தினாலே அவங்க நிரம்பியிருந்தார்கள். மற்றவங்களாம் நினச்சி பைத்தியக்காரங்களா இவங்க துக்கப்படுறது மாறா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு என்ன காரணம்னு கேட்டால், அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, பரிசுத்தாவினாலே உண்டாகுகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் வந்துட்டாலே ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் காரியத்தை செய்ய தொடங்கிவிட்டார், அவர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார், அவர் அற்புதத்தை செய்து முடிப்பார். சிஸ்டர் கிளெமென்ஸ் அவர்களுடைய சண்டே ஸ்கூல் எடுக்கிற நம்முடைய டீச்சர் அவர்களுடைய கணவனார், அவர் பேர் பிரதர் வேளாங்கண்ணி, ரொம்ப அருமையான சாந்த குணம் உள்ள ரொம்ப பிரியமான ஒரு நபர். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரெயினில் ஒரு பிரெயின் கிளாட் வந்ததுனால அவர் ரொம்ப எமர்ஜென்சியில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு நினைவே இல்லை, அப்படியே ஒரு கோமாவில் இருக்கிறது போல் இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த செய்தி நான் ஒரு மதியானம் சாப்பிடலான்னு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த செய்தி வந்தபோது மனதை ரொம்ப கலங்க பண்ணிடுச்சு. ஆண்டவரே, இந்த மனுஷனுக்காக இந்த கஷ்டம், ஏன்னா எனக்கு பாஸ்போர்ட் அந்த நாட்களில் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப உதவியெல்லாம் இருந்திருக்காரு, அதெல்லாம் நினச்சி இவருக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சு, என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, எனக்கு சாப்பிடவும் முடியல. ஒரு பாரம் எனக்குள்ளே வந்தது பாருங்க, ஒரு 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 பாரம், என்னை அறியாமலே நான் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க தொடங்கினேன். அந்த படுக்கையின் அருகே பக்கத்தில் போய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மனம் இறங்கி நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இவரை நீங்கள் குணமாக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க தொடங்கினேன். பாருங்கள், அந்நிய பாஷையில் ஆவியானவரும் பேசுகிறாரு 1 மணி நேரமாக அந்த அந்த மன்றாட்டு ஜெபம் நான் ஜெபிக்கல, ஆவியானவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். கடைசியாக சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பாருங்கள் அவரை அப்படின்னு. காரில் போகும்போதும் ஜெபத்தோடு தான் போகிறேன், பாரம், அவ்வளோ பாரம், என்னால் ஒன்றுமே முடியல, அப்படி ஒரு பாரத்தில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் போகும்போது அங்கே ஐசியூ வார்டிலெலாம் போய் இப்படி அல்லேலூயாலாம் சத்தம் போட்டுலாம் ஜெபிக்க முடியாது, சும்மா போய் அங்கே நிற்கணும், அவ்வளோதான். அங்கே போய் குவைட்டாக போய் நான் நின்று அங்கே உள்ளே அளவு பண்ணாங்க, என் கையை அவர் மேலே அப்படி வைத்தேன், அவ்வளோதான். ஆண்டவரே மன இறங்குங்க, உன் கிருபையாக மன இறங்குங்கப்பா அப்படிங்கிறது இதை குமிறி கொண்டே இருக்கிறேன். அங்கேருந்து வீட்டுக்கு திரும்புகிறேன், மீண்டும் அதே பாரம் தான், வீடு திரும்புகிற வரைக்கும் அந்த பாரம் போகலை.
கடைசியில் வீட்டுக்கு வந்தால் இன்னும் அந்த பாரம் போகலை, இன்னும் அந்த ஜெபம் போய் கொண்டு தான் இருக்கிறது. ஆவியானவரும் விடாமல் ப்ரேயர் பண்ணி அந்த அந்த ஜெப ஆவி பலமாக இறங்கினதுனால அந்த ஜெபம் போய்கொண்டே இருக்கிறது. திடீர்னு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அந்த பாரமும் போயிடுச்சு. ஒரு சந்தோஷம் வந்து என் இருதயத்தை நிரப்பிச்சு பாருங்க. நான் என்னை முழங்கால விட்டு எழும்பி என்னை அறியாமல் துள்ளி குதிக்க ஆரம்பித்தேன். துள்ளி குதித்துட்டு உடனே ஸ்டீஃபன் பிரதர் கால் பண்ணேன். இப்போ எப்படி இருக்காருன்னு கேளுங்க. அவர் ஃபோன் பண்ணி, இல்லை அவர் அப்படியே தான் இருக்காரு அப்படின்னா. இல்லை, எனக்குள்ள இங்கே ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. என்னைய புரியாத ஒரு சந்தோஷம். நான் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு எனக்கு தெரியல. எனக்குள்ள அப்படியே ஒரு மகிமை, சந்தோஷத்தினால் மகிமையில் நிறைந்து அப்படியே களி கூறுறேன். என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட பார்த்து சொன்னேன், இல்லை கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடித்தார், அவ்வளோதான். நான் பார்க்கல, அங்கே ஆஸ்பத்திரியிலும் நான் இல்லை, அங்கே நடந்ததும் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே கலங்கணும். இந்த மகிமையினால் நிரம்பி அந்த 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 சந்தோஷம் நிரப்பும் பொழுது பாருங்கள், நான் சொன்னேன் இல்லை முடிஞ்சிருச்சு. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷனுக்கு போக போகிறாரு. அங்கே கொண்டு போனால் அவர் எழும்பி உட்காந்துக்கிட்டார். டாக்டருக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு, இவர் ஏன் வந்து எழும்பி உட்காந்தாரு, ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி அப்சர்வேஷனில் வைப்போம், 24 hours அப்சர்வேஷனில் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். 24 hours ஆச்சு, 72 hours ஆச்சு, ஒன்றுமா அதை நல்லா நிம்மதி வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு நம்ம ஆராதனை இருந்தாலும் இருப்பார், இங்கே உட்காந்துட்டு இருப்பார், இந்த ஆரம் வந்தாரான்னு தெரியல. எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே அப்போது ஒரு என்னதான் நமக்கு ஒரு நெருக்கம், பிரச்சனை, ஒரு போராட்டம், என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியாது. எல்லா பக்கத்தும் எதிர்மறையாக இருக்கும். ஆனால் அவருடைய பிரச்சனத்துக்கு போகும்போது ஒன்று உட்காந்து கவலைப்படலாம். சோஃபாவில் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு, இங்கே தரையில் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு, ஒரே இடத்துல சுற்றி சர்க்கிளில் நடந்து கவலைப்பட்டு இன்னாவும் ஏதாவும் எவ்வளவுன்னு கவலைப்படலாம். கவலைப்படுகிறதுனால நம்முடைய முடிய ஒன்றை நம்ம என்ன பண்ண முடியாது, கருப்பாக்க முடியாது. வெள்ளையாக இருக்க முடியாது, கருப்பாக்கவே முடியாது, டை தான் போட்டாகணும். ஆனால் என்னைக்கு ஆண்டுடைய பிரசனத்தில் நம்ம போய் ஆண்டவரே இறங்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்ன்ற பரிசுத்தாவினாலே நம்மை அவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பாரம் போகிறவரையும் ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஜெபம் பண்ண எழுமினா அப்படி இருக்கக்கூடாது. அந்த பாரம் விலகுகிற வரைக்கும், பரிசுத்தாவினாலே உண்டாகுகிற அந்த மகிழ்ச்சி உள்ள வருகிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கன்ஃபர்ம்ட் கர்த்தர் அற்புதத்தை செய்ய தொடங்கிட்டார். ஹல்லேலூயா. ஒரு பலன் உங்களுக்குள்ள வரும், ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். மற்றவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. கர்த்தர் இது முடிச்சார் எனக்கு தெரியும், ஏனென்றால் அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே நிரம்புகிறது. நான் இப்பொழுதே கர்த்தரை நான் துதிக்க ஆரம்பித்து விட்டேன், களிகூற தொடங்கி விட்டேன். மகிமையினால் சொல்லி முடியாத மகிழ்ச்சி இருதயத்தை நிரப்புகிறது. பரிசுத்தாவினாலே உண்டான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆகிதான் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், For the joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆவியானவர் மூலமாய் வருகிற அந்த சந்தோஷம் வருகிற வரைக்கும் அவருடைய பிரசனத்தில் காத்திருங்க. ஆகவே தான் மோசே நொந்து போயிருந்தார். அவரை பார்த்து சொன்னார், மோசே நீ நொந்து போயிருக்கிறாய், நீ ஆயத்தமாகி விடிய காலமே என்னுடைய பாதத்தில் என்னுடைய சமூகத்தில் வந்து நில்லுப்பா, அதுதான் தீர்வு. அங்கே தான் உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறதே ஒழிய நீ எவ்வளவுதான் நீ துக்கப்பட்டு கவலைப்பட்டாலும் அதற்கு ஒரு தீர்வு வரப்போவதில்லை என்று. எனக்கு பிரியமானவருடைய பிரசனத்திற்கு நாம் செல்லுவோமா? ஒரு அருமையான ஒரு பாடல் வீதமாய் சொல்லுகிறது, அவர் சமூகம் என் சந்தோஷமே. எஃப் மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி வழியுதே, ஆனந்த பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, நிரம்பி வழியுதே. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup overflowing, more than overflowing.
நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே, அவர் சமூகம் என் சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே, ஆனந்தம் பேரானந்தமே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால உண்டாகுகிற அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய பிரசனத்தில் எப்படிப்பட்ட சந்தோஷமா, சங்கீதம் 35 அதிகாரம் 10 வாசிக்க கேட்போம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். அது வரும்பொழுது என்ன ஆகுகிறதாம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும். இது ஆங்கிலத்தில் இன்னும் அருமையாக இருக்கிறது. The sorrow and sighing shall flee away. துயரமும் பெருமுச்சும் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன செய்கிறாராம், தமது நித்திய சந்தோஷத்தை நம்முடைய தலையிலே அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய சந்தோஷம்னா அது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு சந்தோஷம், ஒளிந்து போகாத, அது இட் வில் நெவர் பி டிமினிஷ்ட், அது ஒரு நாளும் ஒளிந்து போகாத ஒரு சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைக்கும் பொழுது பாருங்க, எல்லாம் துயரமும் எல்லாம் பெருமுச்சம் எல்லாம் சஞ்சலமும் கர்த்தர் அது விலகும்படி ஒளிந்து போகும்படி அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியம், இதுவரைக்கும் நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டுடைய பிரசனத்திற்கு போகிற வரைக்கும் ஒருவேளை நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டு ஆண்டவரே இந்த கவலை இந்த துயரம் அப்படி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் அவருடைய பிரசனத்துக்கு போகும்போது கர்த்தர் என்ன செய்வாராம், நித்திய மகிழ்ச்சி ஒரு கிரீடத்தை போல தலையில் வைத்து விடுவார். தலையில் ஏன் வைக்கிறார் நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா தலையில் தான் ரொம்ப கவலைப்படுறோம். கை கவலைப்படுதா? இல்லை. வாய் கவலைப்படுதா? நீ ஏதாவது கொடுத்துருப்பாந்து அந்தந்த நேரத்துக்கு ஏதாவது கொடுத்து. ஆனால் இந்த தலையில் தான் இருக்கிற எல்லா முள்ளும் பயங்கரமாக குத்தி கொண்டு நம்மளை வேதனைப்படுகிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார், உன் தலையில் என்ன பண்ணுற, நித்திய சந்தோஷத்தை உன் தலையில் வைக்கிறேன். அப்பொழுது சஞ்சலமும் தவிப்பும் பெருமூச்சும் உன் துயரமும் ஒளிந்தே போகும். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் இயேசு பாருங்க நம்முடைய துயரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53:4 வாசிக்கிறது போல மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. எப்படி நம்ம இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம்? இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள்? பரிசுத்தாவினால் உண்டாகுகிற சந்தோஷத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள்? இந்த நித்திய மகிழ்ச்சி எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள்? இயேசு நம்முடைய துயரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கம், உங்களுடைய கவலை, உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். கெத்செமனேல நம்ம அவரை பார்க்கும் பொழுது லூக்கா 22 அதிகாரம் 40-44 வாசித்து பார்க்கும்போது அவ்வளவு வியாகுலம், அவ்வளவு துயரம் அவரை நெருக்கினது என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்கும்படி செய்யுங்க. இந்த துயரத்தின் பாதை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். let the cup of sorrow pass away from me, Lord. if it is possible, take it away from me என்று அவர் கதறுகிறார். அவர் என்ன சொன்னார் பாருங்க, என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. my heart is filled with exceedingly sorrow even unto death. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறேன் என்று அவர் கதறினார். எதற்காக இந்த அவ்வளவு துயரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் கட்டளிட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்திற்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டு நீங்கள் சுற்றி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் வருத்தப்பட்டு துயரப்பட்டு துவழ்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மகனே, இது உன்னால இனி நீ சுமக்க முடியாது. இது இனி உன்னால நீ சுமக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. நீ காலமே ஆயத்தமாகி, விடிய காலத்தில் ஆயத்தமாகி என்னுடைய பிரசன்னத்தில், என் சமூகத்தில் நீ வந்து நில். என்னுடைய பிரசன்னத்தில்
உனக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. என்னுடைய பிரசன்னத்தில் உனக்கு நித்திய பரிபூர்ண ஆனந்தத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தில் நான் நிற்பேன், உடைய பிரசன்னத்தை நான் தேடுவேன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு காரியங்கள் தலைகீழாக மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. தீராத பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே ஒரு தீர்வை வேகமாய் கொண்டு வர துரிதமாய் he will bring a quick end to a long standing problem. ரொம்ப நாளா இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு சீக்கிரமாய் ஒரு தீர்வை அவர் கட்டளையிடுவார். ஆமென். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கட்டும். அவருடைய பிரசன்னத்துக்கு போகும்போது நம்ம எதை பெற்றுக்கொள்கிறோமாம்? மகிமையையும் கனத்தையும் அவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பா, ரொம்ப நீ தவித்து கொண்டே இருக்கிறாய், உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய பிரசன்னத்துக்கு நீ வந்து விட்டாய் அல்லவா, நான் உன்னை சந்தோஷப்படுத்திட்டோம். என்ன சந்தோஷம்? உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் உனக்கு தரட்டும், உனக்கு பரிசுத்தாவினால உண்டாக்குகிற சந்தோஷத்தை நான் கொடுக்கட்டும், உன் தலை மேல உனக்கு நித்திய சந்தோஷத்தையும் நான் உனக்கு கட்டளையிடட்டும். அது கொடுக்கறதோட விட்டு விடுகிறதில்ல, என்னுடைய பிரசன்னத்துக்கு நீ வந்து காத்திருந்தாய் அல்லவா, நான் உன்னை வெளியரங்கமாக எல்லாருக்கும் முன்பதாக நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு ப்ரமோஷன் இல்லை, இன்றைக்கு நான் தலை எடுக்கலை, இன்றைக்கு நான் அவமானப்பட்டு போயிட்டேன், இன்னைக்கு நான் தலை குனிந்து இருக்கிறேன், வெளியில் சொல்ல முடியாத வேதனை, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஏன் ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்துறதுக்கு அனுமதித்தீங்க? அப்படியெல்லாம் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே, என்னுடைய பிரசன்னத்துக்கு வா, அங்கே மகிமையும் கனத்தையும் நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரோட பிரசன்னத்துக்கு போய் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் நீங்கள் தோய்ந்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை நீங்கள் சொல்லி கொண்டு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் உயர்த்த அவருடைய கரத்தாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும், அவரை நம்ம கனம் பண்ணணும். 1 சாமுவேல் 2:13 கர்த்தர் 30 அவர் சொன்னார் அல்லவா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆகவே நம்மை தாழ்த்தி அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அழுது நீங்கள் அவர் பாதத்தில் காத்து இருக்கும்போது மற்றவங்களுக்கு ஒருவேளை தெரியாது. நீங்கள் அந்தரங்கத்தில், நீங்கள் தனிமையில் உங்களுடைய பரமபிதாவை நீங்கள் தேடி அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்தரங்கத்தில் என்ன நீ தேடினாய் அல்லவா, வெளியரங்கமாய் நான் உனக்கு பலன் கொடுப்பேன். அப்போதான் எல்லாம் பார்ப்பாங்க, எப்படி இந்த உயர்வு, எப்படி இந்த ஆசீர்வாதம், எப்படி இந்த மேன்மை மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய பிரசன்னத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்திருப்பீங்க, அவருடைய பாதத்தில் காத்திருந்திருப்பீங்க. கர்த்தாவே, இந்த காரியத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நான் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல, உண்மை நோக்கி நான் பார்க்கிறேன்னு அவரை நோக்கி நீங்கள் கதறி இருப்பீர்கள். அந்த ரங்கத்தில் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், வெளியரங்கமாக மகிமையோடு கனத்தோடு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பிரசன்னத்தில் காத்து இருக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அந்த ஆண்டவரை தரப்போகிறார். கனத்தையும் மற்றவங்க எவ்வளோ உங்களை அவமானப்படுத்தினாலும், எவ்வளோ உங்களை கொட்டினாலும், எவ்வளோ உங்களை கேவலமாக பேசி குத்தி உங்களை எவ்வளோலாம் சிறுமப்படுத்த முடியுமோ சிறுமப்படுத்திட்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்க சிறுமப்படுத்திட்டோம், நீ வடிக்கிற கண்ணீர் எனக்கு தெரியும், எனக்கு முன்பதாக விடுகிற பெருமூச்சு எனக்கு தெரியும். என் மக தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய அவமானத்தை, தன்னுடைய துயரத்தை எல்லாவற்றையும் என் பாதத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய பிரச்சனத்தை தன்னை தாழ்த்தி என்னை தேடினபடினால மகிமையையும் கனத்தையும் கொடுத்து நான் உயர்த்தட்டும் என்று அவர் நம்மை உயர்த்த அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சொன்னார் சங்கீதம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான கனத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நினைத்து கொள்ளாதீங்க, இன்றைக்கு சத்ருவலை பரிகாசம் பண்ணலாம், விழுந்தாங்க முடிஞ்சதுன்னு. ஆனால் ஒரு தேவ பிள்ளையுடைய முடிவு அது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு பின்னடைவு வந்தாலும் துயரம் வந்தாலும் யாரும் சோர்ந்து போய்விட வேண்டாம். ஏனென்றால் அவருடைய பிரசனத்தில் மகிமையும் கனமும் எனக்கு உண்டு. என் தலையை உயர்த்தி என்னை மேன்மைப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவரிடத்துல செல்லுங்க, இன்றைக்கு அவர் உங்களை கனம் பண்ணுவார்.
மற்றவங்களுடைய ப்ரமோஷனை பிடிச்சி வச்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருக்கலாம், குடும்பத்திலேயே சண்டையை போட்டு உங்களுக்கு வர வேண்டிய பங்கை வரவிடாமல் தடை பண்ணி கொண்டு இருக்கலாம். இப்படியெல்லாம் பொல்லாத மனுஷர்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆண்டவர் அவங்கள ஒழிச்சிருங்க, அவங்கள நாசமாக போட்டு நீங்கள் சபிக்காதீங்க, அவங்களுக்கு விரோதமாக போய் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அவங்கள எப்படி பழி வாங்குறதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்ல அதெல்லாம் விட்டுரு, என்னுடைய பிரசனத்துக்கு வா. ஹல்லேலூயா. மோசையை பார்த்து சொன்னார், நீ ஆயத்தமாகி விடிய காலத்திலேயே நீ ஆயத்தமாகி நீ சீனாய் மலையில ஏறி மலையின் உச்சியில என்னுடைய பிரசன்னம் என்ற அந்த பர்வதத்திற்கு நீ ஏறி காலையிலே என்னுடைய சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார். நீ வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தவும், உன்னை கனப்படுத்தவும், உன்னை உயர்த்தவும், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில காணாத ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் உனக்கு வாழ்க்கையில கட்டளிடும்படி அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் துயரமும் உன் சஞ்சலமும் சஞ்சலிப்பும் ஓடியே போக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.